ஆன்மீக ஐதீகங்கள். குலதெய்வம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் குலதெய்வ வழிபாட்டின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பது பழமொழி. நடக்காத காரியங்களையும் நடத்தி தரும் வலிமை குலதெய்வங்களுக்கு உண்டாம். பெற்றவர்கள் எப்படி குழந்தைகளை தங்கள் கண்களுக்குள் வைத்து காக்கிறார்களோ அப்படி குலதெய்வமும் தன் வம்சத்து மக்களை காக்கும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருப்பது வழக்கம். குலதெய்வத்தை வழங்கினால் நம் துன்பங்கள் விலகி சுபிட்சம் பெறலாம் என்று கூறப்படுகிறது. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் பிள்ளையாரை வழிபட்டுத்தான் அடுத்தடுத்து தெய்வங்களை வழிபடுவோம். அப்படித்தான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் நாம் அனைவரும் வழிபட வேண்டியது குலதெய்வத்தைத்தான் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லையாம். குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும், நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும், நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வமாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தந்தை, பாட்டன், பூட்டன் வழியில் வணங்கி வந்த தெய்வம்தான் குலதெய்வமாம். தந்தை பாட்டன் வழியில் கோத்திரங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்களின் சந்ததி ஒரே கோத்திரத்தில் இருக்கும். தாய் வழி என்பது வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்து தந்தை வழி கோத்திரத்தில் மாறுவர். இதை ரிஷி வழி பாதை எனவும் கூறுவதுண்டு. குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலும் மகான்களும் சித்த புருஷர்களும் வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். மதுரை வீரன், கருப்பண்ண சுவாமி, குழுமாயி அம்மன், செல்லியம்மன் முதலான தெய்வங்கள் எல்லாம் எப்போதோ வாழ்ந்தவர்கள் என்றும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டுமாம். குலதெய்வ வழிபாடு செய்ய செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வழங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பிழைப்புக்காக ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போய் வாழும் 2-3 தலைமுறை கடந்தவர்களில் சிலர் குலதெய்வ வழிபாட்டை விட்டுவிடுவதால் அடுத்த தலைமுறைக்கு தங்களின் குலதெய்வம் எது என்று தெரியாமல் போகிறது. குலதெய்வம் எது என தெரியாது என கூறிய நபரிடம் காஞ்சி மகா பெரியவர், நீ உன் குலதெய்வம் யார் என தேடு, அவர் உனக்கு நிச்சயம் புலப்படுவார் என்றாராம். ஆக குலதெய்வம் தெரியாதவர்கள் அதை தேட முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. குலதெய்வத்தை முறைப்படி வணங்கினால் நாம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் நம் கூடவே இருந்து நம்மை காத்து சகல பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் தந்தருள்வாராம். குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். நேயர்களே, குலதெய்வம் தெரியாதவர்கள் பூஜை அறையில் குத்துவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமமிட்டு வாசனை மலர்கள் சூட்டி அதன் தண்டு பாகத்திற்கு பட்டு வஸ்திரம் சாற்றி தீபமேற்றி வழிபடுங்கள். மேலும் தெய்வத்திடம், குலதெய்வம் தெரியாத காரணத்தினால் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துள்ளோம், எங்கள் குலதெய்வமே இந்த தீபத்தில் எழுந்தருளி எங்கள் வம்சத்தை காத்தருள வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். நம் குலத்தை காக்கும் குலதெய்வமானது நிச்சயம் நல்ல பல பலன்களை தந்தருளட்டும். வாழ்வில் வளம் உண்டாகட்டும். ஆன்மீக ஐதீகங்கள். குலதெய்வம்.